நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த நேரத்திலே தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். சோதரிக்கிறோம் அப்பா. கிருபை இரக்கம் நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். பரிகாரியே உம்மை துதிக்கிறோம். ஜீவாப்பமே உம்மை துதிக்கிறோம். ஜீவ தண்ணீரே உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். எண்ணிலடங்கா நன்மைகளை செய்தவரே உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே வர உம்முடைய வார்த்தைகளை குறித்து உம்மை குறித்தும் தியானிக்கிற இந்த நேரத்திலே தேவ இரக்கம் எங்களுக்கு நீர் கொடுக்க போறக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் வார்த்தையான தேவன், நீர் எங்களுக்காய் மாம்சமான தேவன். ஆண்டவரே, சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லி உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சத்தை காணத்தக்கதாக தேவ கிருபை கொடுத்தீரப்பா. அற்பர்களும் குப்பைகளும் தூசிகளுமாய் இருந்த எங்களை உம்முடைய ரத்தத்திலே கழுவி எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே உங்களோட கூட உம்முடைய ஆண்டவரே அந்த உன்னதத்திலே உட்கார பண்ணும்படியா எங்களை தகுதிப்படுத்தினீர். தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தினீரப்பா. ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத இருந்த எங்களை உதவி கரம் நீட்டினீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியிலே கர்த்தாவே மனுஷர்களால் இந்த பூமியிலே காணப்படுகிற ஆண்டவரே ஏழை பணக்காரன் ஆண்டவரே ஜாதி மத இன வேறுபாடுகளினாலே பிரிக்கப்பட்டார். ஆண்டவரே, இந்த பூமியிலே கர்த்தாவே ஆண்டவரே ஒன்றுக்கு உதவாத காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டாதபடி நாங்கள் இயேசுவாகி உம்மை மட்டுமே மேன்மை பாராட்ட எங்களை நீர் புறஜாதிகள் மத்தியிலிருந்து பிரித்தெடுத்தீரே கர்த்தாவே. இயேசுவே, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய அன்பு பெரியது, உடைய தயவு பெரியது. உடைய ஆண்டவரே காருண்யத்தினால் நீர் எங்களை ஆண்டவரே கரம் பிடித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தெரிந்தெடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய உள்ளங்கையிலே வரைந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் உருவம் இன்னதென்றும் எங்கள் நினைவுகள் சிந்தனைகளை நீர் தூரத்திலிருந்து அறிகிற தேவன் என்றும் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு நீர் ஞானத்தை தருகிறீர் என்றும் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திலும் தயவிலும் நாங்கள் வளர கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய இரக்கம் தயவு தொடர்ந்து எங்களுக்கும் கிடைக்கட்டும். இந்த நேரத்தில் நடக்க போகிற அந்த பரிசுத்த ராபோஜன பந்தி உடைய தயவிலும் உடைய அன்பிலும் நாங்கள் இன்னும் வளரத்தக்கதா, உண்மை நேசிக்கத்தக்கதா, என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று நாங்களும் எங்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். எங்கே அவருடைய நாமத்தில் 2 பேர் 3 பேர் கூடியிருக்கார், அவர் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்னது எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி சொல்லி உடைய கரத்திலே தாழ்த்தி தேவ தயவு தொடர்ந்து தாரும். நீரை மகிமைப்படும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஒரு பாடலை பாடலாம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா என்கிற பாடல். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளில் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீர்தானையா, உமையின் வழியே நீர்தானையா, உயிரின் ஊற்றே நீர்தானையா, உறவின் நீர்தானையா, உறவின் பிறப்பே நீர்தானையா, உள்ளத்தின் மகிழ்வே நீர்தானையா, உறவின் பிறப்பே நீர்தானையா, உள்ளத்தின் மகிழ்வே நீர்தானையா. நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, ஒளியின் சுடரும் நீர்தானையா, ஒளியின் ஓசையும் நீர்தானையா, ஒளியும் சுடரும் நீர்தானையா, ஒளியும் ஓசையும் நீர்தானையா, ஓசையும் தாளமும் நீர்தானையா, ஒளிக்கும் வெண்கலம் நீர்தானையா. நீரில்லா நாளெல்லாம் நாளாகுமா,
நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆற்றலும் நீதானையா, எனது வலிமையும் நீதானையா, எனது ஆற்றலும் நீதானையா, எனது வலிமையும் நீதானையா, எனது அரணும் நீதானையா, எனது கோட்டையும் நீதானையா, எனது அரணும் நீதானையா, எனது கோட்டையும் நீதானையா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர்தானையா, எனது மொழியும் நீர்தானையா, எனது நினைவும் நீர்தானையா, எனது மொழியும் நீர்தானையா, எனது மீட்பும் நீர்தானையா, எனது உயிர்ப்பும் நீர்தானையா, எனது மீட்பும் நீர்தானையா, எனது ஒளிக்கும் நீர்தானையா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் வாழ்வாகுமா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் இந்த நேரத்திலே தேவனுடைய நாம மகிமைக்காக ஒரு வார்த்தையை வாசித்து நாம் தியானிக்கலாம். எபேசியர் எழுதின நிருபம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை வாசிக்கலாம். இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராய் இருக்க உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அதென்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களிலும் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆமென். வாசித்த வார்த்தையை கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேவனாகிய கர்த்தர் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு மிக பெரிதான ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார், ஒரு ரகசியத்தை. ஆமென். அந்த ரகசியம் என்னவென்றால், புறஜாதிகளாகிய நாம் தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர்களாகவும் அந்த தேவனுடைய அந்த ஒரே சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த சரீரத்திற்கு நாம் என்னவாகிறோமாமா? சுதந்திரரும். ஆமென். நாம் சுதந்திரமாக அதை அவருடைய சரீரத்திற்குள்ளாக, அந்த இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்திற்குள்ளாக, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த நாமத்திற்குள்ளாக, அந்த மகத்துவமான தேவனுடைய அந்த சரீரத்திற்கு நாம் என்னவாக இருக்கிறோமாம்? அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு அங்கே பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அவருடைய அந்த காணியாட்சிக்கும் அவருடைய அந்த கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அவர்கள் கீழ்ப்படியும் பொழுது, அந்த சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுக்கும் பொழுது, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அங்கே தேவனுடைய அங்கே முன்குறிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்திலே பாலும் தேடும் ஓடுகிற ஒரு தேசம். அது எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற. அப்படின்னா என்னது? அங்க என்ன உண்டு? சமாதானம் உண்டு. அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் பஞ்சம் இல்லை, குறை இல்லை. அப்ப தேவன் அவ்விதமாக அந்த ஜனங்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு
பெரிதாக இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இன்றைக்கு உலகம் முழுவதும் என்ன என்றால் உணவு பற்றாக்குறை. இன்னைக்கு சரீரத்துல வியாதிகள் வருகிறது என்றால் மிக முக்கியமாக மருத்துவர்கள் சொல்லுகிறது என்னது? உணவு பற்றாக்குறை, டிஃபிஷியன்சி என்று சொல்வார்கள். விட்டமின் ஏ குறைவு, அல்லது விட்டமின் பி குறைவு, சி குறைவு, டி குறைவு என்று சொல்லி அதை வகைப்படுத்தி கொண்டு சொல்றது. அது ஒரு மனிதனை என்ன செய்துவிடும் என்றால் மரணத்திற்குள்ளாக கொண்டு தள்ளிவிடும். கண் பார்வை போய்விடும். அல்லது உங்களுக்கு பிரஷர் என்று சொல்லுகிற அந்த மன அழுத்தத்தின் மூலமாக வருகிறது. அல்லது உங்களுடைய சரீரத்திலே உப்புச்சத்து அல்லது கிட்னி ப்ராப்ளம், தண்ணீர் சரியில்லாத தண்ணீர் சரியாக கிடைக்கவில்லை, இப்படி அநேக காரியங்களே நமக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்படி கிடைக்கிறது என்றால், பாருங்க, நீங்க வாசிங்க இதே எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 11:10 நம்ம வாசிக்கலாம். பாருங்க, எதற்காக? நற்கிரியைகளை செய்வதற்கும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவன் நமக்கு என்ன சொன்னாரோ அந்த நல்ல கிரியைகளை, நல்ல செயல்களை செய்வதற்கும் பாருங்க, தேவனுக்குள்ளாக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தவர்கள் அல்ல. சொல்லுவாங்க, இவர் எங்கேயோ இருக்காரு, எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை, இவருக்கு எனக்கு அவர் வேற நாட்டுக்காரரு, அல்லது வேற பாஷைக்காரர், அவர் ஏழை, அல்லது அவர் ஒரு பெரிய பணக்காரர், அவர் இந்த ஜாதி அந்த ஜாதி என்று மனிதர்கள் தான் என்ன செய்கிறாங்க? பிரித்துக் கொள்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் இந்த முழு உலகத்திலே எங்கிருந்தாலும் நாம் யாராக இருக்கிறோம்? சகோதரனும் சகோதரியுமாக. நம்ம ஒவ்வொருவரும் ஒரு தாயினுடைய ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். அப்ப நமக்கு தேவன் தான் தாயாகவும், தாயை போல தேற்றுகிறவர், ஒரு தகப்பனை போல அவர் விசாரிக்கிறவர். அப்ப அப்படிப்பட்ட தேவன் அவருடைய அந்த சிந்தைக்குள்ளாய், அவருடைய சரீரத்திற்குள்ளாய் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டு. அது மட்டுமல்ல, தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ, அவர் ஆவியான தேவன், அவர் நமக்குள்ளாக இருந்த அந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக இருக்கிறது தான் தேவராஜ்யம். தேவன் நமக்குள்ளாக இருக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய செய்கைகளாய் இருக்கிறோம். வாசிங்க வசனத்தை. தேவனுடைய நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டும். பாருங்க, தேவனுடைய செய்கை, தேவன் நமக்குள்ளாக இருந்து அதை செய்ய வைக்கிறார். அந்த அன்பு என்றால் என்ன? சகோதர ஒற்றுமை என்றால் என்ன? பரிசுத்தம் என்றால் என்ன? எப்படி விசுவாசத்தோடு இருப்பது? எப்படி ஞானமாய் பேசுவது? எப்படி புத்தியாய் நடந்து கொள்வது? எப்படி உண்மையாய் இருப்பது? எப்படி பரிசுத்தமாய் இருப்பது? எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும்? எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? எவ்விதமாக நாம் மற்றவர்களுக்குரிய அந்த கணத்தை கொடுப்பது, மரியாதையை கொடுப்பது, இப்படி சொல்லிட்டே போலாம். இந்த உலகத்துல அந்த ராயல்டி என்று சொல்லுகிறார், அந்த ராயல் ரிச்னஸ் என்று சொல்லுகிறார், அந்த மகத்துவமான அந்த மகிமையான காரியத்தை தேவன் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பணக்காரர்கள் தான் அவங்க ரொம்ப ரிச்சா இருக்கிறாங்க, ரொம்ப ராயல்ட்டியான ஒரு ஃபேமிலி, ஒரு ராயல் ஃபேமிலி என்று சொல்வார்கள். ராயல் ஃபேமிலின்னு என்னது? பெரிய பெரிய ராஜாக்களைத்தான் அப்படி சொல்லுவாங்க, ராயல் ஃபேமிலிம்பாங்க. ராயல் ஃபேமிலின்னு என்னது? அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இருக்காது. என்ன ஐட்டம் வேண்டுமானாலும் அங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த டேபிள் பூரா, வீடு பூரா உணவு வகைகள், அல்லது அவர்களை சுற்றி பணிவிடைக்காரர்கள், அவர்களை சுற்றி பாதுகாக்கிறவர்கள், அவர்களுக்கு என்ன வேணுமோ தங்கத்தட்டிலேயும் வெள்ளி ஸ்பூன்லையும் சாப்பிட்றன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிற அவர்களுக்கு அவர்கள் தான் ராயல் ஃபேமிலிம்பாங்க. ஆனால் நாம் எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாலும் தேவன் நம்மை அந்த ஸ்தானத்துல கொண்டு வச்சு அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்களோ உலக பிரகாரமா அவர் பெற்றுக்கொள்வதை விட தேவன் நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீரத்திலேயும் அவர் பலனை கொடுக்கிறார். ஆமென். அவர்கள் என்ன சாப்பிட்டாலும் அவர்களுக்கு என்ன உண்டு? வியாதிகள் வருகிறது. இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய ராயல் குடும்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சும்மா சாதாரண சாப்பாடு சாப்பிடுவாங்க.
ஒரு சிம்பிளா தான் இருப்பான். ஏனென்றால் அவருடைய சரீரத்துல என்ன இருக்குது? அநேக வியாதிகள் இருக்கும். இந்த மருந்து சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் அவங்க அட்வைஸ் கேட்டு கொடுப்பான். ஆனா தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார்? நம்முடைய சரீரங்களிலே, நம்முடைய இடத்தை சுற்றி நாம என்ன செய்கிறோம், அந்த செயல்களிலே தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் என்ன செய்கிறாராமா, நாம் அவைகளை நடக்கும்படி அவைகளை நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் என்ன செய்திருக்கிறாராமா? ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அது மட்டுமல்ல, பாருங்க, நம்ம என்னவாக இருந்தோம் ஆமா முற்காலத்திலே கிறிஸ்துவை 12ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, நம்ம யாராக இருந்தோம்? தேவனை சேராதவர்கள். நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய முன்னோர்கள் தேவனை வணங்காதவர்களாக அந்நிய தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட நம்மை என்ன செய்கிறாராமா? இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், அந்த வாக்குத்தத்தத்துக்கு தகுதியே இல்லாதவர்களா இருந்தோம். வாக்குத்தத்த உடன்படிக்கை அந்நியரும், அது மட்டுமல்ல தேவன் மேலே நம்பிக்கை இல்லாதவர்களும், இந்த உலகத்தில் தேவன் அற்றவர்களுமா இருந்தோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அவங்க சொல்லுவாங்க, எங்க தேவன் பெரியது, எங்களுடைய இது பெரியது, அது பெரியதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்களுடைய தேவனுடைய பார்வையில தேவன் இல்லாத காரியம். அவர்களுக்கு அது மேன்மையாக இருக்கும், பெருமையாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பார்வைக்கு அது ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அவருக்கு நிகரானவர்கள், அவருக்கு சமமானவர்கள் ஒருவருமே இல்லை. ஆமே. அதனாலதான் பாருங்க, இப்ப என்ன செய்கிறாரம்மா? முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், யாருக்குள்? கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படியான தேவனுடைய அந்த அதிகாரம், அந்த தேவனுடைய கிருபை, அந்த இரக்கம், அந்த தயவு நமக்கு கிடைக்கிறதாமா? கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. இயேசு கிறிஸ்து எப்பொழுது நமக்காக சிலுவையில மரித்தாரோ அந்த இரத்தம் நம்ம என்ன செய்கிறதாமா? அவரோடு கூட இணைய வைக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நாம் ஜெனிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் பாருங்க, தேவன் இப்ப என்ன செய்கிறாராமா? நம்மை சட்டதிட்டங்களும் நியாயப்பிரமாணங்கள், நம்முடைய பழைய காரியத்தில் இருந்து நம்மை ஒழித்து, அங்கே இஸ்ரவேலர்களையும் நம்மளையும் அந்த இருதரத்தாரையும் ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே நமக்கும் அங்கே தேவனுக்கும் இருந்த ஒரு பகை, நமக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் இன்றைக்கு தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் ஒரு பகை இருக்கு. என்ன பகை? தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறப்ப தேவனுடைய பார்வையில் அது என்னதான்? அது பகைதான். அவர்கள் நினைக்கலாம், நாங்க அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம் என்று. தேவனுடைய பார்வையிலே அது ஒன்றுமில்லை. அது மாயை, அது அழிந்து போகிறது. அது ஒரு அவமான சின்னமாக தேவன் அதை கருகிறார். அதனாலதான் அந்த அவமானத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம் தேவனிடத்துல வந்து நிற்கும் பொழுது அவமானப்பட்டவர்களாக போகக்கூடாது. வெக்கப்பட்டு போகாதபடி தேவன் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அதனாலதான் நம்ம என்ன செய்கிறார் பாருங்க, அந்த மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த பகையாக நின்ற, வாசிங்க 14ஆம் வசனத்தை. பாருங்க, தேவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு சுவர் இருந்தது. ஒரு மரணம் என்கிற ஒரு சுவர், பகை என்கிற ஒரு சுவர் இருக்கு. இந்த சுவரை தேவன் என்ன செய்கிறார்? அவரே உடைச்செறிகிறார். அவருடைய இரத்தத்தினாலே அது என்ன செய்யப்படுகிறது? கழுவப்பட்டு அது முற்றிலுமாக உடைக்கப்படுகிறது. இப்ப நம்ம என்ன ஆயிட்டோமாமா? சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்ச சரீரத்திலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரு புதிய மனுஷனாய் சிருஷ்டித்து நமக்கு சமாதானம் வர பண்ணி அந்த பகையை சிலுவையினாலே கொன்று இருதரத்தாரையும் ஒரே சரீரமாகிய தேவனுக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். அதனாலதான் நம்ம இப்ப என்னவாக இருக்கிறோமாமா? வாசிங்க, அங்க சொல்லி இருக்கிறது 21, 22ல. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு. இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையினாலும் அங்கே தேவனுடைய ஆவியினாலே இப்ப நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? ஒவ்வொரு நாளும் கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். அதான் என்னது? வளர்ச்சி அடைகிறது.
அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு சொல்லுகிற அந்த வளர்ச்சி, நீங்க எப்படி வளர்றீங்களாம்மா? வாசிங்க. பேதுரு சொல்றாரு எப்படிப்பட்டதான வளர்ச்சி நமக்குள்ள இருக்க வேண்டுமாமா. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2லிருந்து வாசிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. பாருங்க, நீங்க தேவனை அறிகிற அறிவிலும், தேவன் யார், கர்த்தர் யார், இயேசு யார் என்கிற அந்த அறிகிற அறிவிலே நீங்க என்ன பெற்றிருக்க வேண்டுமாமா? கிருபையையும் சமாதானத்திலே நீங்க பெருக வேண்டும். என் தேவன் எனக்குள்ளா இருக்கிறார், எனக்கு அவர் சமாதானத்தை தருகிறார், எனக்கு இரக்கம் பாராட்டுகிறார் என்று அந்த கிருபையில நீங்க அனுதினமும் பெருக வேண்டும். நாளுக்கு நாள் நம்ம விசுவாசமோ நம்ம ஜெபமோ தனிப்பட்ட வாழ்க்கையோ சுருங்கி போவதல்ல, அது வளர வேண்டும். அதுல நீங்க குறையாக இருக்கக்கூடாது. அதான் என்னது டிஃபிசியன்சி, குறைபாடுன்னு சொல்றோம் இல்ல, அந்த குறைபாடு உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது. பாருங்க, அதுக்கு என்ன செய்ய வேண்டுமாமா? நம்முடைய மகிமையினாலும் வாசிக்கலாம். பாருங்க, தேவன் என்ன செய்கிறாராமா? அந்த தேவனுடைய அந்த மகிமை, அந்த காருண்யம், நம்ம அழைத்த அந்த தேவனை அந்த அறிகிற அறிவிலே நீங்க வளரும் பொழுது அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, அது உங்களுக்கு தேவ பக்தியை வேண்டிய எல்லாவற்றையும் அது தருகிறது. தேவ பக்தியை உங்களுக்கு கொடுக்கிறது, தேவனுடைய ஜீவனையும் நீங்கள் பெற்றுக்கொள்றீங்க. அப்படி அந்த திவ்யமான அந்த வல்லமை நமக்கு தருகிறார். எப்படி தருகிறார் என்றால், எதிலிருந்து நம்மை பிரித்தெடுக்கிறார் என்றால், பாருங்க, இந்த இச்சை நிறைந்த இந்த உலகத்திலே, மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்கிற இந்த உலகத்திலே அது உண்டான கேட்டுக்கு தப்பும்படியாக வாசிங்க. இச்சையினாலே தப்பி, பாருங்க, தேவனுடைய அந்த திவ்ய சுபாவத்திலே பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும், பாருங்க, அருமையுமான வாக்கு தத்தங்களை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவன் அதை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க என்னவாக இருக்க வேண்டுமாமா? மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து என்ன செய்ய வேண்டுமாமா? பாருங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன்னு மட்டும் நீங்க உட்கார்ந்து இருக்க கூடாது. இந்த நம்பிக்கை என்ன செய்ய வேண்டுமாமா? உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை வர வைக்கும். தைரியம்னா முரட்டு தைரியம், எல்லாத்தையும் போய் அடிக்கிறது, சண்டை போடுறது, வீணான பேச்சுக்கள்லாம் இல்ல. தேவனுக்குள்ளாக வளருகிற தைரியம். ஆமென். பரிசுத்தத்தோடு, உண்மையோடு, உத்தமான இருதயத்தோடு வளர்கிற அந்த தைரியம் இருக்க வேண்டும். தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமை, அது மட்டுமல்ல, பொறுமையோடு தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் சொல்றாரு. இது நமக்கு வேண்டும். இந்த 7 படிகள் நமக்கு இருக்க வேண்டும். பாருங்க, அது என்ன சொல்றாரு பாருங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாகி பெருகினால், இவைகள் உங்களுக்கு உண்டாகி பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவினால் நீங்கள் வீணரும் கனியற்றவர்களுமாக இருக்க ஒட்டாது. இப்ப 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு அப்படின்னா நமக்குள்ள இந்த கனிகள் இல்லை என்றால் அதான் என்னது? குறைபாடு. நம்ம இன்னும் குருடனாக இருக்கிறோம், இன்னும் செவிடனாக இருக்கிறோம், முடவனாக இருக்கிறோம், இன்னும் நம்ம என்னவாக இருக்கிறோம்? ஒரு வியாதி பிடிச்ச ஒரு பிள்ளையாத்தான் இருக்கிறோம். இந்த சரீரத்திற்கு என்ன இல்ல? இந்த சரீரத்திற்கு என்ன இல்ல? பலன் இல்லை. அந்த சரீரத்தில் உள்ள என்ன கிடையாது? சரியான பலன் இல்லை. அப்ப அந்த பலன் உங்களுக்கு எப்படி வருகிறது? அந்த திவ்ய சுபாவம், அந்த மேன்மை எப்படி வருகிறது என்றால், உங்களுடைய விசுவாசத்தோட நீங்க தைரியத்தை கூட்ட வேண்டும். தைரியத்தோட ஞானம், உங்களுக்கு ஞானமாய் பேச வேண்டும், ஞானமாய் நடக்க வேண்டும். ஞானம் மட்டுமல்ல, இச்சையடக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த இச்சையடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியும்,
தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடைய அன்பும் உங்களுக்கு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் தான் என்ன செய்கிறது? உங்களை தேவனோடு கூட அது உங்களை பலப்படுத்துகிறதாக, அது தேவனோடு கூட உங்களை வளரச் செய்கிறதாக, அது உங்களை வீணராக்கி விடாது. அது உங்களை என்ன செய்து விடாது? வீணராக்கி விடாது. அது உங்களுக்குள்ளாக அது கனி கொடுக்க செய்யும். கனி அற்றவர்களாக அல்ல, கனி அற்றவர்களாக இருக்க ஒட்டாதுங்குது. அது சும்மா இருக்க கூடாது. உங்களுக்குள்ள அது இருந்ததுன்னா, இந்த 7 உங்களுக்குள்ள இருந்ததுன்னா அது உங்களை சும்மா இருக்க விடாது. இது இந்த 7 உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இது இருக்கின்றால் தான் நீங்க என்ன செய்துட்டு இருக்கிறீங்க? வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். இல்லை என்றால் என்னது? நம்ம ஒரு சாதாரண ஒரு மனிதனை போல, தேவனற்றவர்களை போல, அல்லது குறைபாடுள்ள ஒரு மனிதனாகத்தான் நம்ம இருப்போம். நம்ம என்ன இருக்கிறோம்? ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். வாசிங்க, மத்தேயுல ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48 வாசிங்க. பாருங்க, உங்களுடைய பிதா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? பூரண சர்க்குணராய் இருக்கிறார். அவருக்குள்ள இது எல்லாமே இருக்கு. அவர் அப்படிப்பட்ட மகத்துவமானவர். அப்ப அவர் எப்படி இருக்கிறாரோ நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டுங்கிறார். அப்ப நம்ம அதை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்கிறது இல்ல, முயற்சியோ அல்லது அதை கீழ்ப்படிந்து நடக்கிறதோ, செவி கொடுக்கிறதோ, அல்லது அதற்கு ஞானமாய் இருப்பதோ, அதற்கு புத்தியாய் இருப்பதோ நம்ம செய்ய வேண்டும். ஒரு குழந்தைக்கு உணவு கொடுத்தா அந்த உணவை அந்த குழந்தை என்ன செய்யணும்? சாப்பிடும். அது வாமிட்டே இருந்தது என்ன அர்த்தம்? அதுக்குள்ள அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு. அந்த குழந்தை அதைய பிடிவாதம் பிடிக்குதுன்னு அர்த்தம். அப்ப எந்த நாளும் பிடிவாதத்தோடு இருந்தா நீங்க அதை விட்டுட்டா இருப்பீங்க. நம்ம விட முடியாது. நீங்க தண்ணி கொடுத்தாலோ, பால் கொடுத்தாலோ, உணவு கொடுத்தாலோ, அது நான் துப்பிட்டே இருந்தேன்னா நீங்க கமெண்ட் இருப்பீங்களா? உடனடியா மருத்துவர்கிட்ட எடுத்துட்டு போவோம். டாக்டர், இந்த குழந்தை இப்படி பண்ணுது, ரெடி பண்ணுங்கன்னு. இப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம்ம என்ன கொடுத்தாலும் இங்க கேட்கிற செய்தி எல்லாம் உங்களுக்குள்ள போலின்னு என்ன அர்த்தம்? அதை என்ன செய்கிறீங்க? நீங்க காதலியும் உங்களுடைய இருதயத்திலும் நீங்கள் அதை பதிக்கவில்லை என்றால் நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்காம அது கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் ஜெபம். ஜெபத்திலே நீங்கள் எவைகளை பெற்றுக்கொள்கிறீர்கள், எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். அப்ப அதை விசுவாசத்தோடு நீங்க கேட்க வேண்டும். ஜெபத்துல மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது குழந்தையானாலும் அது வாயை திறந்து அதான் அதுக்கு உணவு உள்ள போகும். வாயை அட்டாக்கி இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஒன்றும் நடக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயை விரிவாய் திற, நான் நன்மையால். அப்ப நான் தேவன் தான் நிரப்ப வேண்டும், நம்ம போட்டு திணிக்கிறது இல்லை. அதனாலதான் சொல்றேன், இது மதமாற்றமோ அல்லது திணிக்கிறதோ அல்ல. நீங்க தேவனை, அவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த பாலையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த தேனையும் நீங்க பருக வேண்டும். தனித்தனியா அதை ருசிக்கணும். எப்படி ஒரு சிறு குழந்தை, இங்க இருக்கிற ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள் யாரா இருந்தாலும் அதை பருக வேண்டும். அதை பருகினா மட்டும்தான் அது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அந்த குழந்தை வளரும், பலன் கிடைக்கும். இல்லைன்னா என்ன நடக்காது? அது நோய் பிடிச்ச பிள்ளை. அது எப்படிப்பட்டது? அது என்ன இல்ல, அது தேவனுடைய சத்தத்திற்கோ அல்லது பெற்றோர்களுடைய சத்தத்திற்கோ கீழ்ப்படியவில்லை என்றால் அது முரட்டாட்டமும் கலகமும் பிடிவாதமும் உள்ள பிள்ளைங்குதாண்டவர். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதைத்தான் செய்தார்கள். அவர்கள் யாராம அவர்கள் கலக வீட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அவர்கள் யாரு? கலக வீட்டார்கள். ஆண்டவரே சொல்றாரு, இஸ்ரவேலர்களே கலக வீட்டுக்காரங்க, நீங்க இந்த நேரம் ரகலை பண்ணிட்டு இருப்பாங்க, பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. முரட்டாட்டம் பிடித்தவர்கள், கீழ்ப்படியாதவர்கள். அதனாலதான் தேவன் அவர்களை விட்டு என்ன செஞ்சார்? பிரஜாதியாகி நம்ம இடத்துல வந்தார். இப்ப நம்மளும் அதே காரியத்தை செய்கிறோம் என்றால்
முரட்டாட்டம், கலகம், பிடிவாதம் பிடித்துட்டு இருந்தால் தேவன், நீங்க நினைக்கலாம் ஜெபிக்கிறப்ப எனக்கு தேவன் கொடுக்குறாரு, ஆசீர்வாதம் வருதுன்னு. யாரோ உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. யாரோ உங்களுக்கு ஆண்டவரே அந்த ஆத்துமா என்ன ஆக வேண்டும், அந்த உணர்வு வரட்டும், அவர்கள் மனம் திரும்பட்டும், அவர்கள் ரட்சிக்கப்படட்டும், அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளட்டும், தேவனுடைய சத்தம் அவருடைய செவிகளுக்குள்ளாய் செல்லட்டும் என்று யாரோ ஒருவர் உங்களுக்காக ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தினாலதான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வருது. இன்னைக்கு நம்ம இதை சொல்றப்ப நம்ம மற்றவங்ககிட்ட சொல்றோம், எங்களுடைய ஊழியத்துக்கு ஜெபியுங்க, எங்களுடைய குடும்பத்துக்கு ஜெபியுங்க, எங்களுடைய விசுவாசிகளுக்கு ஜெபியுங்கன்னு சொல்றப்போ நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் ஒருவருக்காய் ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அப்ப ஜெபம் கேட்கப்பட வேண்டும். அந்த ஜெபத்திலே நீங்கள் வளர வேண்டும். நீங்க தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய இரக்கத்தையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு பரிபூரணம் அடைய வேண்டும். ஆமென். அது வெறுமனே இருக்கக்கூடாது, அது தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு வர வேண்டும். தேவனிடத்திலிருந்து அந்த சமாதானம் வந்து தங்க வேண்டும்ங்கிறார் ஆண்டவர். அதனால ஆண்டவர் சொன்னார், தன்னுடைய சீசர்களை பார்த்து வாசிங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. மத்தேயு 10, 11, 12, 13 வாசிங்க. இது எப்பவுமே இந்த வசனத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, எந்த ஒரு பட்டணமாகட்டும், கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதனாலதான் தேவனுடைய ஊழியக்காரர்களோ ஒரு விசுவாசிகளோ நம்ம இடத்துல வர்றப்போ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்னாலதான் நம்ம அங்க போறோம். அந்த வீட்டுக்கு நீங்க போய் புறஜாதிகிட்டையோ அந்நியங்கிட்டையோ நீங்க போய் தங்கறது இல்லை. அந்நியர்கள் இடத்துல நீங்க போய் தங்கக்கூடாது வேதத்தின்படி. ஏன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, உங்களுக்குரிய மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, அப்போ நீங்க ஒரு பட்டணத்திலோ நகரத்திலோ அந்த பாத்திரம் யாருன்னு புறப்பட்டு அவரிடத்துல தங்கி இருங்க. அது மட்டுமல்ல, அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறப்போ அந்த வீட்டை வாழ்த்துங்க. அந்த வீட்டுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க. எப்படியா இருக்குமாமா, அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால், அந்த வீடு பாத்திரமா இருந்தால் அந்த நீங்கள் சொன்ன அந்த சமாதானம், அந்த ஆசீர்வாதம், அந்த வாழ்த்துதல் அவரின் மேல் ஆண்டவர் அனுப்புவார். இங்க நம்ம இந்த பட்டணத்துக்கு வர்றோம், இந்த கிராமத்துக்கு வர்றோம், இந்த வீட்டுக்கு வர்றோம்னா இந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு சமாதானம் வரட்டும். ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிறவங்களை நீங்க சமாதானத்தை கொடுங்க, இவங்களுக்கு உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க, இவர்கள் சாட்சியாக நிற்கட்டும் என்று நம்ம ஜெபிக்கிறப்போ அது அவர்களுக்கு வரும். அடுத்து சொல்றாரு பாருங்க, வாசிப்போம். அபாத்திரமாய் இருந்தால், தகுதி இல்லாம அல்லது ஏதாவது அந்த பிடிவாதத்தோடையோ முரட்டு குணத்தோடையோ கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்கிறப்போ நீங்கள் கூறின சமாதானம் அது உங்களிடத்திலே வரும். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்களை வார்த்தையை கேளாமலும் அந்த வீட்டை விட்டு பட்டணத்தை விட்டு நீங்க புறப்படுறப்போ உங்க காலில் இருக்கிற அந்த இடத்தோட தூசி அங்கேயே உதறி போட்டு போங்கிறார். காலில் இருக்கிற தூசிய உதறி போட்டு போங்க. நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரு விழுது சோதோம் குமாராவை விட கொடுமையா இருக்குங்கிறார். அதனாலதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ரொம்ப சாதாரணமானவர்கள் அல்ல. நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது. நீங்கள் தேவனிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற சமாதானத்தின் பிள்ளைகள். அந்த பட்டணம் அது தேவன் அதை நியாயந்தீர்த்து கொள்வார். அந்த இடத்தை அங்க இருக்கிறவங்களை எல்லாரையும் தேவன் நியாயந்தீர்க்க வருகிறார். அதனாலதான் தேவன் என்ன செய்ய போகிறார், அந்த பூமியை நியாயந்தீர்க்க வருகிறேன் என்று சொல்றார். நம்முடைய தேவன் அவ்வளவு மகத்துவமானவர். அந்த நம்முடைய தேவன் பாருங்க, அதனைத்தான் சொல்றாரு 22ஆம் வசனத்தில், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பெரியந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுகிறார். அது மட்டும் இல்ல, 32ல சொல்றாரு பாருங்க, மனுஷன் முன்பாய் என்னை அறிக்கை பண்ணுகிறவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதா முன்பாய் அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாய் என்னை மறுதளிக்கிறவனோ நானும் அவனை மறுதளிப்பேன் என்கிறார். அப்ப தேவன் நமக்கு சமாதானத்தையும் அங்கே சந்தோஷத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் கொடுக்கத்தான் இந்த பூமியில வந்தார். நமக்குள் இருக்கிற அந்த பகையை, நமக்குள்ள இருக்கிற அந்த வெறுமைகளை வேற்றுமைகளை எடுத்து போட்டு
நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அந்த சிலுவையிலே அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி, அந்த ரத்தத்தினாலே நமக்கு என்ன கிடைக்குது? ஜீவன் கிடைக்கிறது. அது நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அங்கே தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் பெற அது நமக்கு தயவு செய்கிறது. அப்படிப்பட்ட சிலுவையிலே மரித்த அந்த இயேசு அவர் கடைசியாக அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பருகி, இதை நான் வரும் வரைக்கும் இதை நீங்கள் செய்யுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இதை நீங்கள் புசியுங்கள், இதில் நீங்கள் பருகுங்கள் என்று சொன்னார். அதை இந்த நேரத்தில் நாம் செய்ய தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். வாசித்து தியானித்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசினதற்காய் நாம் நன்றி சொல்லி ஒரு நிமிஷம் தேவ கரத்திலே நம்மை தாழ்த்தலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்லாண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்தவரே, இயேசுவே, எங்களை நீர் இந்த பூமியிலே தெரிந்தெடுத்துக் கொண்டு ஆண்டவரே உடைய நாம மகிமைக்கென்று எங்களை நீர் ஆண்டவரே இந்த பூமியிலே வைத்திருக்கிறீரப்பா. உடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும், உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும், உம்மை நேசிக்கும், உண்மையிலே ஆண்டவரே நாங்கள் பெருகும்படியா, நாங்கள் நிலைத்திருக்கும்படியா, நாங்கள் ஆண்டவரே பரிபூர்ணம் அடையத்தக்கதாக உடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த வார்த்தையின் மகத்துவத்தை, அந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே எங்களுக்குள்ளாக நீர் அந்த சமாதானத்தையே தருகிறேன் என்று சொன்னீரப்பா. இதோ நான் உலகத்தை விட்டு போகிறேன், ஆனாலும் நான் திரும்ப வருவேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமா அல்ல, மெய் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரப்பா. அந்த மெய்யான சமாதானம், அந்த தேவ அன்பு, தேவ கிருபை, தேவ இரக்கம், தேவ தயவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீர் எங்களுக்காக அதை கொடுத்திருக்கிறீரப்பா. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களை தகுதிப்படுத்தும். அந்த ஆண்டவரே நாங்கள் கனியுள்ளவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக மாற தேவ தயவை தாரும். நீரே ஜீவ தண்ணீராய் இருக்கிறீர், நீரே ஜீவ ஊற்றாய் இருக்கிறீர், நீரே ஜீவனின் அதிபதியாக இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உங்களுக்கு நன்றி சொல்லி நாங்களும் ஆண்டவரே பலனடைய, நாங்களும் எல்லா பலவீனங்களில் இருந்தும் அவிசுவாசங்களில் இருந்தும் விலகினவர்களா, அந்த கட்டுகளில் இருந்து ஆண்டவரை மீண்டவர்களா தேவ தயவிலை தொடர்ந்து இருக்க இரக்கம் பாரார். வார்த்தைகளை கேட்க தேவன் கிருபை கொடுத்ததற்காய் நன்றி. ஒரு பிள்ளைகளோடு கூட நீர் பேசினதற்காய் நன்றி. உண்மை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட அன்பு கூறவும், விசுவாசத்திலே நடக்கவும், சாட்சியா இருக்கும் தேவன் பலனை தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நம்ம தொடர்ந்து ராபோஜன பந்திக்காய் ஆயத்தப்படலாம்.